ஆவியானவரே கிரீச நன்மையான இந்த ஈவும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று உன்னோட சத்தியத்தை சொல்லுவதற்காக நன்றி. இந்த நாளில் அநேகர் ஆத்மாக்களை தாரும், உன்னோட பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசத்தில் ஆசீர்வாதத்தை தாரும், போதுமான அளவு பலத்தை கிருபை தந்து காத்துக்கொள்ளும், உன்னோட ரத்தத்தின் கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். போகும்போது வரும்போது நீர் கூடரும், வாலில் பிள்ளைகள் வாலில் பையங்கள் எல்லாம் எழுப்பி கழுவி சுத்திகரித்து உமக்குண்டு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளில் என்னோட குடும்பத்தையும் பலப்படுத்துங்க, சரீரத்தை அனைத்தும் பலப்படுத்துங்க. நாங்கள் எப்பொழுதும் உண்மை மையப்படுத்தி உண்மை திரிக்கிறவங்களாக இருக்க உதவி செய்யும். இந்த நாளிலும் ஆண்டவரே அங்கிளுக்காக ஆண்டிக்காக ஜெபிக்கிறேன். அவங்களை காத்து கொண்டு வரதுக்காக சோத்திரம். உங்களோட காயப்பட்ட கரத்தினால பாதுகாப்பு பண்ணி பலப்படுத்தி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பதற்காக நன்றி. வருகிற அங்கங்கே நடக்கிற எல்லா ஆராதனையில நீர் கூடரும், நீர் மையப்படும். இந்த நாளிலும் ஆண்டவரே பரத்திலிருந்து உன்னோட பிள்ளைக்கும் வார்த்தையினால போஷித்து அதை எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆவிக்குரிய ஜீவித்தை வளர்ச்சி அடைய உதவி செய்யுங்க. உண்மை மையப்படுத்த கிரியை செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. பிரியமானவர்களே, இன்னைக்கு பிரதர் எடுத்துக்கொண்ட தலைப்பு உன்னை நேசிக்கும் ஒருவர் உண்டு என்ற தலைப்பின் கீழாக நமக்கு செய்தி கொடுக்கிறாரு. அந்த செய்திக்கு ஆதார வசனமாக சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்ற வேத வசனத்தின் மூலம் நம்ம பேச போறாரு. செய்தியே ஓவர் டு சுரேஷ் பிரதர். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தேவனே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்துல அனுப்பி எங்களுடைய எல்லாதுமான தேவரீர் நம்பிக்கையற்ற தன்மையிலிருந்து, எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எங்களுடைய பயத்திலிருந்து ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் நீர் அனுப்புனதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் எல்லாதுமான வியாதியிலிருந்தும் எங்களை ஆண்டவரே உம்முடைய குமாரன் மூலியமாக ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற பெரிய ரட்சிப்புக்காக, பெரிய நம்பிக்கைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். இந்த கால வேளையில ஆண்டவரே நீர்தாமே என்னை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தனால என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை மறைத்து ஒவ்வொருத்தரோடு நீர் பேசும் ஆண்டவரே. பேசுகிற தேவனாக நீர் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய வார்த்தையாகப்பட்டது அவர்கள் உள்ளத்தில் பேசும்படியாய் கெஞ்சி கேட்கிறேன். நீர்தாமே என்னையும் பேசுகிற என்னையும் கேட்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் வைத்துக் கொள்ளும். நீர் கிரியை செய்யும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்துல வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அதாவது சங்கீதம் 121 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பாருங்க, இந்த மாதிரி யார் ஒருவரும் சொல்ல முடியாது எல்லா தீங்குக்கும் நான் விலக்கி உன்னை காத்திடுவேன், அதே மாதிரி உன்னோட அதாவது நம்முடைய ஆத்துமாவை காக்குறவங்க இல்ல நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கிறவங்க இந்த உலகத்துல யார் ஒருவராலும் முடியாத விஷயம். யார் ஒருவரும் இந்த வார்த்தை கொடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு எல்லா மனிதர்களும், நானும் நீங்களும் எல்லாருமே நமக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு என்னன்னா, என்னை யாராவது நேசிக்க மாட்டாங்களா, இல்லாவிட்டால் என்னை யாராவது புரிந்து கொள்ள மாட்டாங்களா, எனக்கு
யாராவது உதவியா இருக்க மாட்டாங்களா? ஒரு ஆறுதலா இருக்க மாட்டாங்களா? எனக்கு யாராவது ஒருவர் நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்களா? இல்லாவிட்டால் என்னுடைய பலவீனத்தையும் என்னுடைய குறைகளையும் என்னுடைய தவறுகளும் புரிந்து கொண்டு, இல்லாவிட்டால் என்னை மன்னித்து எனக்கு யாராவது இரக்கம் காட்ட மாட்டாங்களா? இல்ல யாராவது எனக்கு இதிலிருந்து வெளிவரதுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்ப்போடு தான் இந்த சொல்லப்போனா இந்த உலகம் முழுவதும் அந்த வசனம் நம்ம அதாவது இந்த செய்திக்கு தலைப்பு சொன்னது போல உன்னை நேசிக்கும் ஒருவர் உண்டு. அதாவது என்னை நேசிக்கிறது, அதாவது அதாவது யாராவது அப்படி சொல்ல முடியுமா? என்னை நேசிக்கிறவர் இருக்காங்கன்னு, இல்லாட்ட உன்னை நேசிக்க ஒருத்தருக்கு இருக்கிறாங்க, இல்ல உன்னை புரிஞ்சு கொள்றவங்க ஒருத்தருக்கு இருக்கிறாங்க, உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறாங்க, உன்னை காக்குறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சொல்றவங்க யாரா இருக்காங்களா? யார் ஒருத்தரும் இல்லையே. இன்னைக்கு எல்லாருடைய இந்த உலகம் முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பு, இல்லாட்ட ஒரு பரிதபிக்கிற ஒரு நிலைமையில தான், இல்ல ஒரு எதிர்பார்க்கிற நிலைமையில தான், இல்லாட்டால் ஒரு வாஞ்சை தாகத்தோடு ஒரு விருப்பத்தோட ஒரு தேடுகிற ஒரு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தான் எல்லாருக்குள்ள இருக்குது. ஆனா இந்த காரியத்தை எந்த மனிதனாலையும் செய்ய முடியாது. அத எந்த மனிதனிடத்திலையும் பரிபூர்ண ஒரு நேசம், ஒரு அன்பு இல்ல ஒரு முழுமையான ஒரு உதவி செய்ய முடியுமா பார்த்தா எந்த மனிதராலும் செய்ய முடியாது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாரா. விளக்குறது மாத்திரம் இல்ல, தீங்குக்கு உன்னை விளக்குறது மாத்திரம் இல்ல, உன்னை என்னை விலக்கி நிறைய பேரு தீங்கு நமக்கு ஏதாவது வரப்போகுதுனாவே நம்மளை விட்டு ஓடிடுவாங்க. இல்ல தீங்கு ஏதாவது இருக்குன்னாவே நம்ம கிட்டே வர மாட்டாங்க. அதுதான் மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ற கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். விளக்குறது மாத்திரம் அல்ல, உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது வார்த்தை. இரண்டாவது, அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பாருங்க, தீங்குக்கு மாத்திரம் விலக்கி காக்கிறவர் இல்ல, உன் ஆத்துமாவும் காக்கிற ஒரு தேவன். ஒருவேளை சில நேரத்துல சில தீங்குக்கு, சில ஆபத்துக்கு சில பேரோட விலக்கி காத்து கொள்ளலாம், காக்கலாம் ஒரு வேளை. ஆனால் ஆத்துமாவை காப்பாற்ற காத்து கொள்ள தனிப்பட்ட மனிதனாலும் முடியாது. எந்த ஒரு மனிதனும் இன்னொரு ஆத்துமாவை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அது ஆண்டவரால மாத்திரம்தான் முடியும். ஏன்னா அவர் ஆத்துமாவை நேசிக்கிறவர். மனிதர்களை அதிகமாக அளவு கொண்டு நேசிக்கிறவர். அதனால அவரை முழுமையாக நம்பலாம். ஒருவேளை அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீ நம்பி 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 ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறையா, இல்ல ஏமாற்றம் அடைந்திருக்கிறாயா, இல்லாவிட்டால் உன்னை நிறைய பேரு உன்னை அதாவது உன்னை ஏமாற்றி உன்னை கவலைக்குள்ள வேதனைக்குள்ள ஆளாக்கி இருக்கிறாங்களா? ஆனாலும் நீ கவலைப்படாத, உனக்காக ஒருவர் இருக்கிறார். உன்னை நேசிக்க, உன்னை காத்துக்கொள்ள ஒருவர் இருக்கிறார். இந்த வசனம் அதுதான் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தீங்குக்கு மாத்திரம் இல்ல, உன் ஆத்துமாவையும் காத்து கொள்ளுவார். உன் ஆத்துமா நித்தியமான ஒரு வாழ்வுக்குள்ளாக, மனமகிழ்ச்சியான சந்தோஷமான பரிபூர்ணத்துக்குள்ளாக உன்னை நடத்த அவரால் தான் முடியும். ஒருவேளை சில பேர் இப்படி நினைக்கலாம், ஐயோ நான் ரட்சிக்கப்பட்ட ரொம்ப வருஷம் முன்னாடி, இல்ல நான் ஆரம்பத்துல அதிகமாக ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்திருந்தேன், அவருடைய பராமரிப்பு நான் பார்த்தேன், அவர் என்னை விலக்கி காத்து கொள்றதை நான் பார்த்தேன், ஆனா இப்ப என்னால பார்க்க முடியல அப்படின்னு ஒருவேளை கேள்வியோடு இல்ல எதிர்பார்ப்போடு இல்ல சோர்ந்து போயிருப்பாங்க. இப்பொழுதும் அதே தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் ஆத்துமாவை காக்கிறவர் அவர்தான். இப்பொழுதும் அவர் காத்து கொள்ளுவார். ஆனா நீ நான் மாத்திரம் செய்ய வேண்டியது இந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைக்கணும். அவர் ஒருவரால தான் என்னை காக்க முடியும், அவர் ஒருவரால தான் என்னை நேசிக்க முடியும்.
ஒருவர் தான் எனக்கு ஒத்தாசை செய்ய முடியும். நம்ம நம்பும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதே மாதிரி பாருங்க, சங்கீதம் 23வது அதிகாரம் 3வது வசனம் என்ன போட்டிருக்குது? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவார். பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்மளை தேற்றுகிறவராயிருக்கிறார். நம்ம யார் எத்தனை பேர் நம்மள ஒருவேளை நம்ம துக்கத்துல, வேதனையில, கஷ்டங்கள்ல, பிரச்சனையில இருக்கும்போது அவங்க தேற்ற முடியுமே தவிர, ஆனால் அந்த துக்கத்திலிருந்தோ, அந்த நஷ்டத்திலிருந்தோ, வேதனையிலிருந்தோ நம்மளை விடுவிக்க முடியாது. ஆனா அவர் சொல்றார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அவர்னு சொல்ல ஆண்டவர், தேவன் இல்ல தெய்வம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்மளை தேற்றுகிறார். அப்புறம் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் ஆண்டவர் உன்னை வழிவிலகி போகாதபடி, தவறி போகாதபடி, நீதி தவறி போகாதபடி, சில நேரத்துல கஷ்டத்துல, நஷ்டத்துல, வேதனையில, இல்லாட்ட சில சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம என்ன செய்யும்? நீதியை தவறி விட்டுடுவோம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ற? அவர் உன் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். நீதியின் பாதையில அவர் உன்னை நடத்துவார். ஆண்டவர் அவர் நிமித்தமாவே உனக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கார். நம்மளை தேற்றுகிற ஒரு தேவன். நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நம்ம பலவிதமான காரணத்தினால சோர்ந்து போய் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் அதனால ஆண்டவருடைய வார்த்தை மேல் அவர் என்னை தேற்றுகிற ஒருத்தர் இருக்கிறார். நான் வேதனை, பலவீனத்துல, துக்கத்துல, ஐயோ இப்படி இருக்கிறேனே, நான் முன்னாடி வாழ்ந்தது போல என்னால உண்மையாய் வாழ முடியலையே, நான் ஆறுதியில கொண்டிருந்த அன்பு கொண்டு இருக்க முடியலையே, ஆதியில கொண்டிருந்த ஒரு பக்தி என்னிடத்துல இல்லையே, ஒருவேளை பலவிதமான காரியங்கள் நமக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். நம்மளை வெறுத்து தழுகிறவர் இல்லை, நம்மளை ஒதுக்கி விடுவது இல்லை. என்னால முடியாது, மனிதர்களோனா சொல்லலாம், என்னால முடியாது, எனக்கு உதவி செய்ய முடியாது, என்னை என்னால உன்னை நான் காப்பாற்ற முடியாது, உனக்கு நான் எந்த நன்மையும் செய்ய முடியாது, நான் செஞ்சேன் என்னால அப்படின்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்தேன், முடிந்த அளவுக்கு உன்னை தேற்றி பார்த்தேன், இனிமேல உன்னை நான் தேற்ற முடியாது, இனிமேல உன் துக்கத்துல, உன் வேதனையில, உன் வருத்தத்துல நீ இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒருவேளை வேற என்ன பண்றது? சில பேர் ஒருவேளை தேவனை அறியாதவர்கள், ஒரு சில அது உன் தலையெழுத்து, இல்லாட்டால் அது உன்னுடைய விதி, உனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு மனுஷர் சொல்லிடலாம். ஆனா ஆண்டவர் அப்படி கைவிடுகிறவர் அல்ல, நம்மளை தேற்றுகிறவரா இருக்கிறார். இரண்டாவது, நம்மளை நீதியின் பாதையில நடத்துகிறவரா இருக்கிறார். நாம் நீதியின் பாதையில நடக்கும்படியாய் நமக்கு அவர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து முன்னோக்கி செல்வோம். நம்முடைய குறைகளோ பலவீனங்களோ பார்க்காதபடி, நாம் துக்கத்துல நாம் மடிந்து போகாதபடி, வேதத்துல ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது உங்களுடைய வார்த்தை என்னை தேற்றாம இருந்தா என் துக்கத்திலே நான் மடிந்து போனேன் இல்ல மரித்து போனது மாதிரி இருக்குது. அதனால நம்முடைய வாழ்க்கையில இத மாதிரி நம்முடைய துக்கங்கள், கஷ்டங்களை நாம் மரித்து போன, ஒருவேளை சரீரம் ஒருவேளை உயிர் போகாம இருக்கலாம், ஆனா மரித்து போன நிலைமையில, துக்கத்துல, வேதனையில, நான் செத்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நிலைமை கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதா இருக்குது, நம்மளை தேற்றக்கூடியதா இருக்குது. அதனால அன்பானவர்களே, நம்மளை நாம் பார்க்காதபடி, மற்றவர்களை பார்க்காதபடி, சூழ்நிலை பார்க்காதபடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கார். அதே மாதிரி பாருங்க, சங்கீதம் 55வது அதிகாரம் 18வது வசனம், திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். பாருங்க, திரளான கூட்டம், கொஞ்ச நெஞ்சம் இல்ல, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள்.
ஒருவேளை உன்னோட திரளான கூட்டம் ஒரு கூடி உன்னை எதிர்க்கலாம். உனக்கு அநேக பேர் எதிர்ப்பாகவே இருக்கலாம். அநேக காரியங்கள் உனக்கு எதிராகவே நடக்கலாம். உனக்கு அநேக பேரு எதிரியாகவே இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கார். அதே மாதிரி திரளான கூட்டம் சொல்லும் பொழுது சில வேளை ஒரு திரளான கூட்டம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு ஆளு இல்ல ஒரு பிரச்சனையே அநேக பிரச்சனைக்கு காரணமா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் மேலாக நமக்கு ஒரு எதிர்க்கிறவன் ஒருவன் இருக்கிறான். நம்மளை பலவீனப்படுத்துற ஒருவன் இருக்கிறான். அவன்தான் பிசாசான சத்துரு. இன்னொரு விதத்துல பார்க்கும்போது நமக்கு விரோதமா எப்பவுமே கலகம் பண்ணுகிறவன், நமக்கு விரோதமா எப்பொழுதுமே குற்றம் சாட்டுகிறவன், நமக்கு விரோதமாக எப்பவுமே செயல்படுகிறவன். ஆனாலும் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். வேதத்தில் இருக்குது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவரை நம் பட்சமாய் கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு எத்தனை பேரானா விரோதமா இருக்கட்டும். இன்னொரு வசனம் கூட ஞாபகம் வருது, உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வந்தால் ஆனால் அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஒருவேளை உனக்கு விரோதமாக ஒரு வழியால இல்ல, உனக்கு விரோதமாக ஒரே பிரச்சனை ஒரே சூழ்நிலை அப்படியே நம்மளை அழுத்தலாம். இன்னைக்கு அநேக நேரத்தில் இன்னைக்கு அதிகமாக அழுத்தப்படுகிற காரியம் தான் அதிகமா இருக்கு. பிரச்சனைகள், சூழ்நிலைகள், பலவீனங்கள், போராட்டங்கள் நெருக்கக்கூடியதா நம்மள இருக்குது. இதுல இருந்து நான் மீண்டு வருவோமா, முடியுமா நினைக்கிறோம். நிச்சயமாவே வர முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் விலை காப்பார். அதான் முதல்ல நம்ம அவர் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலை காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், தீங்கு விலைக்கு காப்பார். அதனால இந்த இடத்துல என்ன 18வது சங்கீதம் 55வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லப்படுது, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அழகா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது? அதாவது அவரோன்னு சொல்ல ஆண்டவர், நம்மளை படைச்ச தெய்வம், தேவன், கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? அவரோன்றதுக்கு தேவன், நம்மளை படைச்சவருக்கு அவரோ ஆண்டவர், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி, நம்மளோட போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், இல்லாவிட்டால் பிசாசுடைய கிரியைகள், பிசாசுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ண நீக்கி போடுவார். என்ன பண்ண? அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டு விட்டார். என் ஆத்துமா என்ன செஞ்சது? சமாதானத்தோடு மீட்டு விட்டார் அப்படின்னு தாவீது ராஜா இங்க சொல்லுகிறார். அவருக்கு விரோதமா சத்துருக்கள் எவ்வளவு பேர் இருந்தார்கள், கூட்டமாய் கூடினார்கள், எவ்வளவு பேர் வந்தாங்க. ஆனாலும் ஆண்டவரை போரை என்ன பண்ணிட்டாரு? நீக்கி விடுகிறவரா இருக்கிறார். எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு கொண்டார். மீட்டு விட்டார், மன்னிக்கணும், மீட்டு விட்டார். மீட்டு விடுகிற தேவன், உன்னை என்னைய மீட்கிறவர் ஒரு ஒன்று இருக்கிறார், மீட்பர். ஆண்டவர் நம்மளை மீட்கிறவர். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாவே தேவகுமாரன் உலகத்துல வெளிப்பட்டாரா. எந்த மனிதனையும் அழிப்பதுக்காக அல்ல, மனிதனுக்குள்ள இருக்கிற பிசாசன கிரியைகளை அழித்து மனிதனுக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்க விரும்புற காரியங்கள், அவனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் எல்லா நன்மைகளும் கொடுத்து, நீதி பரிசுத்தம் எல்லாவற்றையும் கொடுத்து அவனை ஒரு ஜெயமுள்ளவனாக, ஒரு வெற்றி உள்ளவனாக, ஒரு அதாவது நம்மளோடு இருந்து அவரு ஜெயத்தை கொடுப்பார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது அவர் நம்பி அவரை சார்ந்து அவரை பின்பற்ற வேண்டும். அவரு வழியில நடக்க பிரயாசப்பட வேண்டும். நாம் அவர் சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நாம் ஆயத்தப்படணும். அவரை நம்புற காரியம், அவருக்கு
செவியாக செய்யக்கூடிய, அவர் பார்வையில செவியாக இருக்கக்கூடிய காரியம், நன்மையா இருக்கிற காரியம், நீதியா இருக்கிற காரியம் செய்ய நம்ம பிரயாசப்படும் போது நமக்கு உதவி செய்வார். நாம் ஆயத்தப்படும் போது நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் இது மறந்து போகிறது. அழகா சொல்லப்பட்டு என்ன பண்ணுது, அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார். சமாதானத்துடன் என்ன பண்ண, நம்மள ஆத்துமா மீட்கிறவர், நம்மள ஆத்துமா ரட்சகர், நம்மளை நேசிக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். அதனால நம்ம இதை மறக்காதபடி இந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம். அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்ல, நம்முடைய பலவீனங்கள் குறைகளுக்காக ஆண்டவர் நமக்காக பேசுகிறவரா இருக்கார், அதாவது ஜெபிக்கிறவரா இருக்கார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனம். அங்க சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு இருக்கிற போராட்டங்கள், கஷ்டங்கள் எதுவும் இருக்கட்டும், சரிங்க, ஆண்டவர் நம்மளை அப்படியே விட்டுடுகிறவர் இல்ல, நமக்கு செய்கிறவர், நம்மளை காக்கிறவர், ரட்சிகர். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்காக இந்த விண்ணப்பத்தை, இந்த வேண்டுதலை, இந்த ஜெபத்தை இயேசு ஆண்டவர் பிதாவை நோக்கி எடுக்கிறார். பாருங்க எப்படி இருக்க பாருங்க. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து, அதாவது நீர், அதாவது அப்படின்னா ஆண்டவர் இடத்துல நீர், ஆண்டவர் பிதாவே நீர் அவர்களை சொல்ல சீஷர்களே, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். பாருங்க, நம்ம எழுதியில நம்ம என்ன செஞ்சிடறோம், ஏதாவது கஷ்டம் போராட்டம் இருந்தா கடவுளே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் செத்தா நல்லா இருக்கும், இல்லாட்டா இந்த போராட்டம், இந்த கஷ்டங்கள்லாம் எதுக்கு, இப்படிலாம் நான் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை தீமையிலிருந்து ரட்சிக்கிறவர், நம்மள ஆத்துமாவை காக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்ய நம்மளை நேசிக்கிறவர். பாருங்க, ஆண்டவர் அழகாக இந்த இடத்துல எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. இயேசு ஆண்டவர், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க சீக்கிரம் மறிச்சு சாகடிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல என்ன போட்டிருக்காரு, வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தீமை நின்று விளக்கும், என்னது, தீமை நின்று விளக்கும்படி வேண்டிக் கொள்றாரு. நான், அதாவது நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது சீஷர்களுக்காக நீங்க முடிந்தால் யோவான் 17 அதிகாரம் முழுவதும் படிச்சு பாருங்க, ரொம்ப நமக்கு ஆறுதலா இருக்கும். எவ்வளோ ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், எவ்வளோ நமக்கு, அதாவது அப்ப இருந்த அந்த அதிகாரம் முழுது பார்க்கும்போது அப்பொழுது இருந்த சீஷர்களுக்காக மாத்திரம் இல்ல, அவரை நம்பக்கூடிய மக்களுக்காக மாத்திரம் இல்ல, இன்னும் மறுபடியும் அதாவது அப்படின்னா இன்னும் வருகிற எத்தனை பேரு அவரை நம்பினாலும், இயேசு ஆண்டவரை நம்பி இயேசு ஆண்டவர் அவர்கள் எல்லாருக்காகவும் அந்த ஜெபத்தை இந்த உலகத்தில் இருக்கும்போதே ஏறெடுத்துட்டார். ஆண்டவரே அவர்கள் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும், அவர் வேண்டிக் கொள்ள, அவர்களை தீமை நின்று காத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், தீமின்று விலைக்கு காத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மளை தீமின்று விலைக்கு காத்துக் கொள்ளும்படியாய் நமக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக பெரிய திட்டங்களும் நோக்கங்களும் வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல மாத்திரமல்ல, மறுமையிலும் நித்தியத்திலையும் பரலோகத்திலையும் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அவர்தான் நம்ம ஆத்மாவை நேசிச்சு நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதனால நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். சில நேரத்துல நமக்கு ஒருவேளை நம்முடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனம் இருக்கும்போது நான் எப்படி வேண்டிக் கொள்றது, இல்ல எப்படி இதுல இருந்து வெளில வர்றது, எப்படி ஜெபிக்கிறது கூட தெரியல, அநேக காரியங்கள் நான் மறந்துடுனே, பிரச்சனைகள் போராட்டங்களே எனக்கு பெருசா இருக்குது, எனக்கு ஜெபிக்க கூட முடியல, இல்ல ஜெபிக்க தெரியல,
இல்ல எந்த நேரத்துல எதை செய்யணும்னு கூட எனக்கு தெரியல, எதை கேட்கணும் கூட தெரியல, அந்த நிலைமையில் கூட ஒருவேளை நாம் இருக்கலாம். ஆனாலும் நமக்காக வேண்டிக் கொள்ளுக்க பாருங்க, ரோமர் எழுதின நிருபத்துல 8வது அதிகாரம் 26வது வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. என்ன பட்டிருக்கு? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் குமாரனாக இயேசு கிறிஸ்து, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்காக வேண்டுதல் செய்தார். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? நமக்காக வேண்டுதல் செய்யறாரா? அதனால நம்ம அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் நம்ம மறந்துடாதபடி, நாம் அநேக நேரத்துல அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு உதவி செய்கிற ஒருவர் உண்டு. அநேகத்துல இந்த வார்த்தை பாருங்க, நமக்கு உதவி செய்கிறவர், நம்மளை தேற்றுகிறவர், நம்ம நீதியின் பாதையில் நடத்துகிறவர் ஒருவர் உண்டு. நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால், நாம் அறியாம கூட இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானார் வாக்கு கடங்க பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதனால அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒருல தேவன் அறியாதவர்களா இருக்கலாம், ஒருல தேவன் அறிந்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை உனக்கு வேண்டிக் கொள்ள ஒருவேளை தெரியாம இருக்கலாம், இல்ல உன்னால மீண்டும் வர முடியாம இருக்கலாம். யாரா இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கார், உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். அவருடைய அன்பை விவரித்து சொல்லவே முடியாது. நீ எந்த நிலை இருந்தாலும் உன்னை நேசிக்கிறார். எப்படியாவது அவருடைய பாதையில, அவருடைய நீதியின் பாதையில, அவருடைய பரிசுத்த பாதையில அவர் நோக்கத்துக்குள்ள நீ வரணும் அவர் வாஞ்சிக்கிறார். உனக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார். உன்னை அவர் திக்கற்றவனாக அவர் விடுகிற ஒரு தேவன் அல்ல, உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நம்புங்க, அவர் நிச்சயமா உதவி செய்வார். கர்த்தரையே நம்பி, கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டு இருங்க. அவரே தெய்வமாய் நம்பி வாழுங்க. நிச்சயமாய் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இருப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர்தாமே ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வித்து தாரும். ஒவ்வொருத்தரும் தங்களை நிலைமைகளை பாராதபடி, சூழ்நிலைகளை பாராதபடி, உம்மை பார்க்க, உம்மை நம்பி இருக்க, உம்மை சார்ந்திருக்க, உம்முடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைக்க கற்றுத்தாரும். என்னால முடியல, ஆனாலும் என் ஆண்டவரால எல்லாம் முடியும். அதே போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால என்னால முடியும். நான் அவரால் எல்லாவற்றையும் செய்வேன் என்ற நம்பிக்கை கொண்டு இருக்க உதவி செய்யும். தாவீது சொல்றது போல, கர்த்தரால ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதிலையும் தாண்டுவேன். அதே மாதிரி பவுல் சொன்னது, என்னை பலப்படுத்த எல்லாவற்றையும் செய்ய என்னால முடியும். உம்மை கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் செயல்பட எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்க தனிப்பட்ட பலத்தினால முடியாதப்பா, எங்களை பக்தினால முடியாது, எங்க நீதினால முடியாது. எங்களை நீதி எல்லாம் அழுக்கு கந்தை ஆண்டவரே, எங்களோட நீதி எல்லாம் மாறக்கூடியது. ஆனால் நீர் மாறாதவர் ஆண்டவரே. நாங்கள் மனுஷர்கள் மாறக்கூடியவர்கள், ஆனா நீ மாறாத தேவன், வாக்கு கொடுத்தவர், மாறாதவராய் இருக்கிறீர். நீர் வாக்கை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர். அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாரும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரோடு பேசும், நீர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்துல வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆமேன்.